கிளம்புறோம். கிளம்பிட்டியா மர்மோளே? சரி மர்மோளே, பத்திரமா போயிட்டு வா. தங்கம் என் ராசா பொண்டாட்டி பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துரும். சீக்கிரம் வந்துருங்க. சரிமா. ஊட்டி ஏதோ சொல்லாங்களே கொடைக்கானல் சுற்றுலா மாதிரி, அதனால ரொம்ப நாளா இருந்துட்டு வாங்க. சரிட்ட. சரிடி, நேரமாச்சு கிளம்புவோம். வரேமா. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. என்னம்மா உன் மருமகாரிய வழி அனுப்பிச்சு வச்சிட்டியா? ஆமாட்டி மக்கா, கிளம்பிட்டா. இதை எப்படி இப்படியே விடுறது? விடவே கூடாது. என்ன இவ எது யோசிச்சுட்டு இருக்கா? என்னடி என்ன ஏதோ பகல் கனவு கண்டுட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல, நீயும் துணைக்கு கூட போயிருக்கலாம்ல. எதுக்குடி மக்கா சின்ன சிசுவோ? சரி, அண்ணி எப்பவும் நம்ம வீட்டை கூடவே நம்ம கூடவே கிடக்குறாளே, சரி எப்பயாச்சும் தானே அண்ணனும் அண்ணியும் தனியா இருக்கட்டும்னு இருக்கேன். இருந்தாலும் இவ்ளோ கொழுப்பு இருக்க கூடாதுமா உனக்கு. சாண்டி மக்கா இப்படி சொல்றா? பின்ன என்னம்மா எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரீ விட்டுட்டு கிடக்காத. சரி சரி, வயிறு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொண்டு வாங்க. இதுக்கு தான் சொல்றேன், உன் மருமகாரிய மட்டும் நல்ல சுத்த விட்டுட்டு என்கிட்ட வேலை வாங்குறல, அதுக்கு தான் சொல்றேன். என்னடி 7 கழுத வயசு ஆகுது, ஒரு சாப்பாடு கூட போட முடியலன்னு எதுக்கு வாழணும் சொல்லு? நான் கேக்குறல, நீ எல்லாம் எதுக்கு வாழ்ற? இவன் என்ன நம்ம பக்கம் திரும்புறா? போயிட்டு அம்மாக்கு சோறு போட்டு கொண்டு வா. வரேன். நாளைக்கு இன்னொரு வீட்டுல போய் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, சாப்பாடு கூட போட்டு தர புக்கு இல்ல. என்ன இது, இவள அனுப்பிட்டு நம்மள வேலை வாங்குறா? இப்படியே விடக்கூடாது, சீக்கிரம் போனை போட்டு எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சிடணும். இந்தா வரேன். இந்தாமா சாப்பிடு. என்னடி மக்கா, அப்பளத்தை எண்ணெயில பொறுக்கலையா? உனக்கு கொலஸ்ட்ரால் பாத்தியா, அதனால எண்ணெயில சாப்பிட கூடாது, அதனாலதான் சுட்டு கொண்டாந்தேன். அட பாதகத்தி, உன்கிட்ட நான் மாட்டினா என் நிலைமை அவ்வளவுதான் போலயே. என்னம்மா யோசிக்கிற, சாப்பிடு. உனக்கு என் மருமகாரியை எவ்வளவு தேவலாம். போதும், ரொம்ப பேசாத. இப்ப நான் என்ன செஞ்சு உன்னைய? என்னடி என்ன ஊத்தி அப்பளத்தை பொறிக்க நோக்காடு? கேட்டா எனக்குள்ள நோயே நல்ல காரணம் சொல்ற. காரணம் கண்டுபிடிச்சிட்டாலே. அது அப்படி இப்படிதான் வரும். சரி சாப்பிடு. எப்பவும் ஒரே மாதிரி பொரிச்சதே சாப்பிட்டு இருந்தா நாக்கு செத்து போயிடாது, அதான். போதும்டி உன்னோட காரணம், நிறுத்திக்க. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. உட்காருடி. இன்ஜிடி மணக்குதுப்பா. இதுக்கப்புறமும் அமைதியா போக முடியாது, வெக்கத்தை விட்டு கேட்க முடியாதுதான். என்னங்க ஒரு இன்ஜிடி வாங்கி கொடுங்க. என்னடி வெளியே வந்தா ஜூஸ் குடிப்பியே, இப்ப என்ன டீலே இருக்கா? ஏனுங்க நம்ம காலையில எழுந்ததும் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? டீல இருந்து தானே? ஆமா, அதையும் வெளியே ஃபாலோ பண்ணா என்னங்க? வாங்கி கொடுங்க. சரி வாங்கி தரேன், உட்காரு. வாங்க சார். டீ காபி காபி டீ காபி காபி. காபிலாம் வேணாப்பா, 2 இஞ்சி டீ காட்டமா 2 தான். சரி. என்னடி மக்கா, அண்ணன் அண்ணியும் போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு, ஒரு போனையும் காணோம். அம்மாவே வலிக்கு வந்துருச்சு, இதோட விடக்கூடாது, எப்படியாவது அவங்களை சீக்கிரம் வர வச்சிருங்க. உனக்கே தெரியுதா? அம்மா எனக்கு என்னவோ மருமகாரிய ரொம்ப தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடாத, வர வர ரொம்ப இடம் கொடுக்குற பாரு. போய் எவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு போனாச்சு போடுறாங்களா? அப்படியே அவங்க இஷ்டப்படியே விடாத, அப்படியே அவ போக்கே விட்டேன்னு வை. போற போக்க பார்த்தா ஓ மருமகாரி நம்ம அண்ணனை தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போயிட போறா. இப்படியே கண்டுக்காம இருக்காத, போனை போட்டு எங்க இருக்கான், ஏது இருக்கா, எந்த இடத்துல இருக்கான்னு கேட்டுட்டே இரு. ஆமாடி மக்கா, நீ சொல்றது சரியாதான் இருக்கும். கொஞ்சம் விட்டாலும் அந்த சண்டால சிரிக்கி அம்மாவோட தண்ணி கொடுத்து இழுத்துட்டு போனாலும் இழுத்துட்டு போயிடுவா. இல்ல எதுக்கு வெயிட் பண்ற, போடு போன. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் உங்கள் போனை எடுக்கவில்லை. என்ன பிஸின்னு வருது, போனை எடுக்க மாட்டீங்களாம். பாத்தியா, போய் அரை நாள் கூட ஆகல, இப்பவே போன் எடுக்க மாட்டீங்களாம். இதை இப்படியே விட்டேன்னு வையே, அப்பதான் உன் கையை மீறி எல்லாம் போயிடும். சரி சரி, நீ சொல்றது சரிதான். பாதகத்தி அப்படி என்னத சொல்லி என் மௌன மைக்குவாலோ தெரியல. போடு திருப்பியும். எடுத்துட்டாண்டி, பேசு பேசு. சரி ஹலோ. போன்ல யாருங்க? தெரியலையே. அம்மா. என்னன்னு கேளுங்க. சொல்லுமா. இப்ப எங்க இருக்க? சேர்ந்துட்டியலா? வந்துட்டேம்மா, டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். சரி சரி பாத்துக்கோங்க. அம்மா கம்பிட்டு பாசமா அவங்க மேல. என்ன சொன்னா உன் மருமவ? அவங்க டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சரி அப்படியே விட்டுறாத, 1 மணி நேரத்துக்கு கழிச்சு போன் போட்டுட்டே இரு. பொண்ணு தாயி. அட அட வா செல்வி, வாங்கக்கா உட்காருங்க. நல்லா இருக்கியா பொண்ணு தாயி? இருக்கேன் இருக்கேன். என்ன நான் வரும்போது ஏதோ ஆவேசத்துல பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதையே கேக்குற செல்வியா, நிலைமை அப்படிதான். ஏதோ போகுது, இங்க எனக்குனே வந்து சேர்ந்துருக்காளே சண்டாளிச்சிருக்கு. எங்கடா இன்னைக்கு என் மகனை இழுத்துட்டு போயிடுவாளோ, இல்ல நாளைக்கு என் மகனை இழுத்துட்டு போயிடுவாளோ, நானே செத்துட்டு கிடக்குறேன். சரி விடு பொண்ணு தாயி, கவலைப்படாத. இப்ப எங்க அவளுக்கு என்ன நல்ல மேலாமணி கியாட்டம், ஊர் மேய போயிருக்கு. ஊர் மேயவா? என்ன சொல்ற, எங்க போயிருக்கா? என்னாச்சு பொண்ணு தாயி? என் நிலைமை என்னன்னு சொல்லுவேன். எங்களுக்குனே வந்து சேர்ந்துருக்கா, அவ அம்மாக்காரி இருக்காள, எங்களை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறான். யார் அம்மா? தான் அந்த சிரிக்கியோட அம்மா. அவ ஒன்னும் உண்டாகலையா, உண்டாகிறதுக்காக ஊட்டி கொடைக்கானல் வரைக்கும் அனுப்பி வைக்கணுமா? நான் கேக்குறேன், ஊட்டிக்கு போய் தான் உண்டாகணுமா? நம்ம ஊர்ல உண்டாகிறதா சரித்திரமே இல்லையா? ஆமா இருக்கு, இதுக்காக ஏன் அம்பிட்டு தொலைவு போகணும்? சொல்லு செல்வி, இதுதானே நானும் கேக்குறேன், என்னதானே தப்பா நினைக்கிறாளோ? அவ அம்மா ஆசைப்படுறாளே என்னவோ. சரியா போச்சு, அவ அம்மாக்காரி ஆசைக்கு ஏன் அண்ணனா பலியாடு? அப்படி சொல்லுடி மக்கா. சரி
சும்மா பக்கத்துல பீச் ரெஸ்டாரண்ட் சுத்திட்டு வாங்கன்னு சொல்லிருக்கேன். சரி விடு, பக்கம் தானே. இருந்தாலும் எங்க அண்ணி எங்க அண்ணன் ஏற்கனவே மைக்கு வச்சிருக்குது. விட்டா அப்படியே பேசியே எங்க அண்ணன் தனி கொடுத்தன எடுத்துட்டு போயிருமோ எங்க அம்மா பயந்து கிடக்கு. அதெல்லாம் நடக்காது. உன் மருமக காலையில அப்படி இல்ல. போ செல்வி, வெளுத்ததெல்லாம் பாலு நம்பாத எல்லாரையும். எல்லாரும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் எடுத்து போடுறோம். போக போக தான் மாறுதுவோம். கவலைப்படாத பொண்ணு தாயி, நீ என்னதான் வீட்டோட கெட்டி போட்டு வச்சாலும் தனியா போகணும்னு அவள் மனசு வச்சுட்டாலும் நான் எப்படியோ போயிடுவாள். ஆனா நான் பார்த்த வரைக்கும் மருமகாரி அப்படி கிடையாது. கவலைப்பட்டுட்டே கிடக்காத சும்மா. அம்மா இப்ப 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். இப்ப போன போட அண்ணனுக்கு. ஹலோ, என்ன இது எடுக்க மாட்டேன்றா? இல்ல வீடியோ கால் போடுவோம். நல்லா இருந்ததுல. இப்ப யாருங்க? அம்மா வீடியோ கால் பண்றாங்க. நினைச்ச என்னடா இன்னும் போன் வரலையேன்னு. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துடக்கூடாதே. எல்லாம் வாய் பேச்சு மட்டும்தான். ரொம்ப நேரம் எடுத்துட்டு வாங்களே அப்படின்னு. ஆனா மனசு சொல்லுமா? மனசு அலையா கடந்து அலையுது போல. சரி, எல்லாம் வீடியோ எடுத்து பேசுங்க. சரி விடு. சொல்லுமா. என்ன எங்க இருக்கீங்க? இப்பதாமா சாப்பிட ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். அண்ணே, நைட்டுக்கு சாப்பாடு செய்யவா வேணாமா? அண்ணிட்ட கேட்டு சொல்லு. அதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் வேணாமா, நாங்க இங்கேயே சாப்பிட்டு வந்துடுறோம். நீங்க சாப்பிடுங்க. சரி. பக்கத்துல யாரு? அதுவா, அது செல்வி அக்கா வந்திருந்தாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கேன்ப்பா. நீ எங்க இருக்க? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? அவ எங்க? இந்தா இங்கதான் இருக்கா. ஆமா, வந்து 1/2 நாள் கூட இருக்காது. உடனே பாசம் மலர பொழிய போட்டுருவாங்க வீடியோ கால. கூட அன்னிக்கிட்டேன். இந்தாடி தங்கச்சி பேசணுமா? குடிங்க. என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கிறதே இந்த இடம் தான். அங்க கூட விடுறது இல்ல. கொஞ்ச நேரம் கூட வெளியே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. உடனே போனை போட்டு டார்ச்சர் பண்ணிடுறது. சொல்லுங்க. மர்மலே போன இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதே. சாப்பிட்டியா? எங்க விட்டாதானே. செல்வி வந்திருந்தா. செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டி. என்ன ஜாலியா சுத்துற போல மாப்பிள்ளையோட? இப்படி நீங்க போனை போட்டு டார்ச்சர் பண்ணா எப்படி சுத்த முடியும்? சரி என்ஜாய் பண்ணுமா. நான் உன் சந்தோஷத்தை கெடுக்கல. மர்மலே பார்த்து பத்திரமா வந்துருவோம். சரி என்ன சொல்றாங்க செல்வி அக்கா? ஒன்னும் இல்ல, சும்மாதான் வந்தா பேசிட்டு கிடந்தோம். அதுவும் உன் மாமியாரு ஒரே உன்னை பத்தி தான் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்காடி. என்னது? என் மாமியார் உங்ககிட்ட என்ன புகழ்ந்தாங்களா? ஆமா. இல்லையே, நம்புற மாதிரியே இல்லையே. விட்டா இவன் நம்மள மாட்டி கொடுத்துருவாப்ல. இல்ல மர்மலே, உன்னை பத்தி நிஜமா நான் புகழ்ந்துதான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன செல்வி, கேள அவகிட்ட சொல்லு செல்வி. அதான் தெரியுமே நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னு. கேட்டு மாறு மர்மோல, உன்னை பத்தி நான் நிஜதான் சொன்னேன். உன்கிட்ட என்ன குறை இருக்கு? ஏன் மர்மோல தங்கம்ல? கேட்டுட்டா போச்சு. சொல்லுங்க செல்வி அக்கா, அப்படி என்னத்தான் எங்க அத்தை சொன்னாங்க உங்ககிட்ட புகழ்ந்து? நான் சொல்ல மாட்டேமா. ஏக்கா, என்ன பத்தி நல்லபடியா சொன்னா இந்நேரம் சொல்லிருக்கணுமே. இல்ல, ஐயோ, என்னால உங்களுக்கு சண்டை வேண்டாம். நான் பொறுப்பு இல்லப்பா. அதெல்லாம் இல்லக்கா, வரலன்னா தான் ஆச்சரியப்படணும். அதெல்லாம் வர்றதுதான். சொல்லுங்க. விட்டா சொல்லிடுவாளோ? சொல்லுங்கக்கா. ஏண்டி யார கூப்பிடுறாங்கன்னு தான் வரேன். எப்போடா போயிட்டாப்பா. சரி சொல்லு, வேற என்ன? சரி நான் வைக்கிறேன். 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு? சரி மர்மோல, நான் அப்புறமா போடுறேன், வைக்கிறேன். அத்தை கரெக்டா கேட்கும்போது கட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாத்தியலா? விடு, தெரிஞ்ச கதை தானே. இல்லங்க, கண்டிப்பா உங்க அம்மா செல்வி அக்கா கிட்ட என்ன பத்தி மூட்டி விட்டு இருப்பாங்க. அதான் நான் கரெக்டா கேட்ட உடனே 2 குண்டானுங்களும் தப்பிச்சு ஓடுவோம். தெரிஞ்சது தானே. சரி வாடி கிளம்புவோம். நான் உனக்கு என் ஆபீஸ் காட்டுறேன் வா. அட நிஜமாங்க சொல்றீங்க? ஜாலி. பாரு, இதுதான் என்னுடைய ஆபீஸ். அட அழகா இருக்குங்க. சை, என்னடா இது? கொஞ்ச நேரம் கூட என் புருஷனோட நிம்மதியா வெளியே சுத்தவே முடியல. எப்ப பாரு போனை போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குது. பொறுமையும் ஒரு அளவுதான். சொல்லுமா. ஹலோ, இப்ப எங்க இருக்க? கிளம்பிட்டியா? ஏமா இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் போனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? சரி சீக்கிரம் வந்துருங்க, நான் வைக்கிறேன் போன. இதுக்கப்புறம் பொங்கிட வேண்டியதுதான். என்னங்க கொடுங்க போன. யாண்டி? இங்க கொடுங்க. இல்ல கொஞ்சம் கூட வாங்க. எங்கடி? நீங்க வாங்க, நான் சொல்றேன். அத்தை பாருங்க நல்லா. இப்ப நாங்க எங்க தெரியுமா இருக்கோம்? பாத்ரூம்ல இருக்கோம். அடுத்து நான் இந்த இடத்துக்கு தான் வருவோம். அது தெரிஞ்சுதான் நீங்க வரதுக்கு முன்னாடியே நானே போட்டேன். இப்பதான் வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல நான் பாத்ரூம் போய் முடிச்சிருந்தேன். முடிச்சதும் போறத இது போதும். என்ன வேணுமா? இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அட என்னடா இது ஒரே தொலையா போச்சு. நிமிஷத்துக்கு நிமிஷம் போன போட்டு எங்க இருக்க ஏதோ மோனை கடத்தி ஊர் விட்டு கூட்டிட்டு போற மாதிரி சொன்னாங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி நடக்குதா? நீங்க உங்க ஹஸ்பண்டோட வெளியே போகும்போது உங்க மாமியார் இப்படியே போன போட்டு தொலை பண்ணிட்டே இருக்காங்களா? எங்க இருக்கேன்னு கேக்குறாங்களா? இனி கவலை விடுங்க. முடிஞ்சா நீங்களும் இதே மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எல்லா மாமியார் கிளவிங்களும் திரும்பி வாழ்வோம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க தோழிங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆமா சொன்னாங்களா? அப்படியே உங்க சோட்டு விளையாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அதான் இன்னும் நாங்க போடுற மோர் வீடியோஸ் உங்ககிட்ட வரும்.